வணக்கம் தலைமையிலே. நம்ம பெங்களூர்ல பிப்ரவரி 12 14 முடிய சர்வதேச போர் விமானங்களின் கண்காட்சி மற்றும் அதில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் உதிரி பாகங்களுடைய கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. இது $1 trillion அப்படி சொல்லுவாங்க. அதை ஒட்டிய வியாபாரத்திற்கான அடித்தளம் அது. இந்தியா மற்ற பிற நாடுகள் தங்களுடைய தயாரிப்பை கடைபிடித்திருக்கிறாங்க. யார் வேணா பிடிச்சதை வாங்கிக்கலாம். இதுல இந்தியா தரப்பிலிருந்து தேஜஸ் போர் விமானம் இருக்கு, பிரான்ஸ்ல இருந்து ரஃபேல் போர் விமானம் இருக்கு, ஸ்வீடன்ல இருந்து சாஃப் கிரிஃபன் அந்த போர் விமானம் இருக்கு, அமெரிக்காவுடைய F-35 இருக்கு, ரஷ்யால இருந்து Su-57 போர் விமானம் இருக்கு. இதுல ஹைலைட்டா பிற எல்லோரையுமே கவர்ந்து ஒரு பிரம்மி போட்டது 2 போர் விமானங்கள் தான். முதல்ல அமெரிக்காவுடைய F-35 லைட்டனிங் 2 அப்படிம்பாங்க. அதுவும் அதை மீறி எல்லாரையும் கவர்ந்தது ரஷ்யாவுடைய Su-57 ஃபெலோன் அப்படிம்பாங்க. அதுதான் எல்லாத்தையுமே ஒரு பிரமிப்பை கொடுத்திருக்கு. அவங்க செஞ்ச சாகசங்கள், அது குறிப்பா Su-57 செய்த சாகசங்கள், இப்படி ஒரு போர் விமானம் நமக்கு இருக்காதான்னு எல்லா நாட்டையும் குறிப்பா இந்திய மக்கள் மனசுலுமே கவர்ந்திருக்கு Su-57. இதுல அமெரிக்கா ரொம்ப கோவப்பட்டிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அமெரிக்கா போர் விமானம் வந்த இடத்துல ரஷ்ய போர் விமானத்தை கொண்டு வந்து நிறுத்தி அமெரிக்காவை மீறி சாகசம் செய்து காட்டி மக்கள் மனதில் இடம் பிடிச்சது அமெரிக்கா பிடிக்கல, ரொம்ப கோவப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. பொதுவாக ரஷ்ய போர் விமானிகள் ரஷ்யர்கள் நாட்டுப்பற்று அதிகமிக்கவர்கள். இந்த போர் விமானங்கள் ஓட்டி காட்டும் போது ரஷ்யாவிலிருந்து Su-57 2 வந்திருக்கு. ஒன்றை அங்கே நிப்பாட்டி வச்சிருக்காங்க, போய் எல்லாரும் பார்க்கலாம். ஒன்றை வச்சு பயங்கரமா சாகசம் செஞ்சு காமிச்சிருக்காங்க, மிரட்டுறாங்க அந்த இடத்தையே. அந்த போர் விமானிகள் ரொம்ப நாட்டுப்பற்று மிக்கவங்க. பிற நாட்டு போர் விமானிகள் ஓட்ட முடியாது, அதாவது பியாண்ட் த லிமிட்பாங்க, அதோட உச்சக்கட்டத்தை தாண்டி ஓட்டி காட்டுவாங்க. பயப்படலாம் மாட்டாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா Su-57 அப்பதான் ஓட்டி காமிச்சாரு. செங்குத்த மேல தூக்கிட்டு போறாரு, அப்படியே கீழே வரல, தலைகீழ அங்க போய் தலைகீழ மாதிரி கீழே வராரு, தரையை தொடர மாதிரி பயமுறுத்தி கீழே அப்படியே தூக்குறாரு. நடனம் ஆடி காமிச்சாரு. உண்மையாவே அவர் நடனம் ஆடி காமிச்சாங்க. இவங்க உயிரை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. அதாவது போர் விமானம் கீழே விழுகுதுன்னு உறுதியா தெரிஞ்சா அவங்க வெளியே வந்துடலாம், எஜெக்ட் பண்ணி வெளியே வரலாம். அதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, போர் விமானம் மோதுறதையும் கவலைப்பட மாட்டாங்க, அவங்க உயிர் போறதையும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க மனசுல ஒரே குறிக்கோள் தான் இருக்கும், ரஷ்ய தரப்புக்கு ஈடா ஒண்ணுமே அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டலா ஓட்டி காட்டுவாங்க. இங்கேயும் அதை செஞ்சாங்க. அமெரிக்கா ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. நம்ம எதை நோக்கி போக போறோம், எதை வாங்க போறோங்கிறதுக்காக இந்த பதிவு. வாங்கணுமா Su-57 நிச்சயமா வாங்கணும். இது நம்ம தேஜஸுக்கு போட்டியா அப்படின்னா பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. தேஜஸ் மார்க் 1 மார்க் 2 இரண்டுமே இலகு ரக நடுத்தர ரக எடையுள்ள போர் விமானங்கள். ஆனா இந்த Su-57 அதிக எடையுள்ள பிரம்மாண்டமான போர் விமானம். அதுக்கும் இப்ப இருக்க தேஜஸுக்கு போட்டியே கிடையாது. இதுக்கு போட்டியா சொல்ல போனா AMCA நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அட்வான்ஸ் மல்டி ரோல் காம்பேட் ஏர்கிராஃப்ட் அப்படிம்பாங்க, AMCA. இந்த AMCA 2036 பயன்பாட்டுக்கு வரும். செய்து சோதனை பண்ணி காமிச்சு 2036 முதல் பயன்பாட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து செய்வோம். அதுக்குள்ள சீனால J-20 சொல்லுவாங்க. அது இந்த F-35 இந்த Su-57 அவ்வளோ அதுக்கு அந்த அளவுக்குலாம் வராது. அதை போல செஞ்சுட்டு இருக்காங்க J-20. 2036 நம்ம முதல்ல கொண்டு வரும்போது AMCA கொண்டு வரும்போது அவங்க 1000 செஞ்சு சண்டைக்கு நிப்பாட்டிடுவாங்க. 1000 செஞ்சு. இந்த இடைப்பட்ட காலத்துல சண்டை வராதுன்னு சொல்லலாம், எப்பவுமே கேரண்டிலாம் கிடையாது, உறுதியெல்லாம் இல்லை. சண்டை எப்ப வேணாலும் வரலாம். நமக்கு ஏற்கனவே சீனா கூட நடந்த சண்டையில ஒரு கசப்பான அனுபவம் பெற்றோம். அதுக்கு முக்கியமான காரணம் ஆயுத பற்றாக்குறை. அதை நம்ம நல்லா மனசுல வச்சுக்கணும். நம்ம அவங்க நம்ம AMCA நமது வரட்டும், 2036 வரைக்கும் வரட்டும், அவங்க 1000 செய்யட்டும் அப்படின்னா சண்டை வராமல் இருக்கவங்களுக்கு எந்தவித உத்தரவாதமே கிடையாது. நிச்சயமா ஒரு தரமான போர் விமானத்தை பாதியாவது வாங்கி வைக்கணும். அந்த அளவுக்கு இல்லாட்டியும் பாதியாவது வாங்கி வைக்கணும். அதுதான் ஒரு புத்திசாலித்தனம். இதுல எனக்கு என்ன ஒரு வேதனையான விஷயம்னா, இந்திய விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகளே ஒரு தவறான வழிநடத்தலுக்கு உட்பட்டு அந்த F-35 தூக்கி பேசுறதும் Su-57 இகழ்ந்து பேசுறதும் எனக்கு ஒரு மனசுல ஒரு சங்கடத்தை கொடுக்குது.
இது எப்படின்னா இது ஆங்கில அடிமைத்தனம் தான் சொல்லணும். அமெரிக்கா வந்து நம்ம அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க 3 முறையில். முதல்ல வந்து அவங்க மொழி நம்மை அடிமைப்படுத்தி இருக்கோம். 2வது அவங்க சினிமா நம்மை அடிமைப்படுத்தி இருக்கோம். 3வது அவங்க முதலாளித்துவம், அந்த எண்ணமே நம்மளை அடிமைப்படுத்தும். இந்த 3மே ரஷ்யா கிடையாது. ரஷ்யா மொழி நமக்கு எதுவுமே யாருக்குமே தெரியாது. அவங்க மொழி உண்டு, அவர்கள் உண்டுன்னு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சினிமாலாம் கிடையவே கிடையாது. சினிமா மூலமாக பில்டப் பண்ணி அவங்க பொருளை விற்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த முதலாளித்துவ எண்ணம் கிடையாது. அவங்க கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவங்க. அப்போ நம்ம வந்து அந்த ஆங்கில அடிமைக்கு உள்ளே போயிட்டு நம்ம அந்த பொருளை தூக்கி பிடிக்கிறது தான் மிக வேதனையான விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து 3 போர் விமானங்கள் நல்ல தேர்வாக இருக்குது. ரஃபால், F-35, Su-57 ஃபெலோன். இந்த 3 வச்சு பேசணும் அப்படின்னா, இந்த F-35 அவங்க நமக்கு விற்கிறதுக்கு அவங்க இன்னும் ஒத்துக்கவே இல்லை. F-35 விற்கணும்னா அவங்க ஒத்துக்கணும். முதல்ல அமெரிக்கா அவங்களுடைய நாடாளுமன்றங்கள்லாம் ஒத்துக்கிட்டாதான் நம்ம விற்கவே முடியும். நம்ம இன்னும் அந்த பட்டியலே வரல. நமக்கு F-16 அவங்க கொடுக்கல, மற்ற எந்தவித போர் விமானம் இப்போ வரைக்கும் விற்கல. F-35 கொடுக்க அவங்களுக்கு உத்தரவாதமே இல்லை. கொடுக்காத நாட்டை பிடிச்சி நம்ம தொங்க வேண்டிய அவசியமே கிடையாது. 2வது, ஒரு F-35 வந்து ஆயுதம் இல்லாமல் காலியாக 1000 கோடி வரும் அவங்க கொடுக்கறது. அந்த காசு இருந்தால் நம்ம Su-57 2.5 போர் விமானத்தை நம்ம செஞ்சிடலாம் இந்தியாவுக்குள்ள. அது மிகப்பெரிய விஷயம். அவங்க வந்து F-35 விற்க ஒத்துக்கல, நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கோம். தொங்கனா சில அதிகாரிகள் பேசுறாங்க, அது தப்பு. அப்படியே நமக்கு விற்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாலுமே அங்க செஞ்சு அங்கிருந்து ஓட்டிட்டு வருவாங்க. அது ஒண்ணு. இப்போ ரஃபேல் நமக்கு நல்ல தேர்வு தான். ரஃபேல்கிட்ட வாங்கணும் அப்படின்னாலுமே அதே தான். ரஃபேலும் விலை அதிகமானது, அதே ரேட்டு வந்துடும். அங்க செஞ்சு இங்க ஓட்டிட்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம எதையுமே கத்துக்க முடியாது. ஓட்டுற கூட அவனுக்கு வந்து தான் பயிற்சி தரணும். நம்ம வேற எதையுமே தொட்டு பார்க்க கூடாது. அதே மாதிரி ரஃபேலை ஒத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்டர் எடுத்து வச்சாங்க. ரஃபேல் பிரான்ஸ்காரங்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே நமக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் போயிட்டு இருக்கு. சீனா மிக வேகமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. மிகச்சிறந்த தேர்வு நான் ஏன் சொல்றேன்னா, Su-57 இந்த 3லுமே மிக பிரம்மாண்டமானது, நவீனமானது. தாக்கும் திறனை வந்து ஒப்பிட்டு பேசவே முடியாது. Su-57 இவங்க என்ன ஒத்துக்கிறாங்கன்னா, விலையும் பார்த்தீங்கன்னா ரஃபால் வாங்குற, F-15 வாங்குற, F-35 வாங்குற காசு இருந்தால் 2.5 Su-57 இந்தியாவுக்குள்ள செஞ்சுக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் டெக்னாலஜி தரோம், நீங்க இங்க செய்யுங்க, நாங்கள் அதை ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. Su-57 மட்டும்தான். இதுக்கு இன்னும் நல்ல உதாரணம்னா, இப்போ வந்து இந்திய விமானப்படையின் முதுகெலும்பு அப்படின்னா Sukhoi 30 SC-30 Sukhoi 30 260 போர் விமானங்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. Sukhoi 30 மட்டும். அது அத்தனையுமே கட்டினது இந்தியாவில் தான். HAL தான் கட்டினாங்க. அந்த டெக்னாலஜி அவங்க கொடுத்து உதவுனாங்க. அவங்க தலைமையில் நமக்கு விருப்பப்படி கட்டிக்கிட்டோம். ஆயுதங்கள்ல என்ன மாதிரி தேவையோ அதையெல்லாம் மாற்றி டெய்லரிங் ஃபிட் அப்படிம்பாங்க, அப்படி நம்ம கட்டி வச்சுக்கிட்டோம். இந்தியாவில் இருக்க போர் விமானங்கள்லேயே ஒரே வகை போர் விமானம், ஒரே பிராண்டு, ஒரே வகை போர் விமானம் 220 இருக்கிறது Sukhoi 30 தான். நம்ம தேஜஸ் கூட அவ்வளோ இல்லை. அது உதவி செஞ்சு ரஷ்யா தான், நம்ம மறக்கவே கூடாது. இன்னைக்கு அவங்க என்னங்கிறாங்கன்னா, எங்க நீங்க கட்டினீங்களோ SC-30 HAL தான் கட்டினாங்க, அதே தளத்துல Su-57 மிக பிரம்மாண்டமான கட்டுங்க, நாங்க உங்களுக்கு டெக்னாலஜி தரோம் அப்படிங்கிறாங்க. இது டெக்னாலஜி தரோம் சரியா புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து முதலாளின்னு சொன்னா ஒரு இந்தியரை வச்சிருப்பாங்க. பாதி பங்கு ரஷ்யாவுக்கு, பாதி பங்கு இந்தியாவுக்குன்னு இருக்கும். அவங்க ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, 1000 விமானம் கட்டுவோம், முதல் 200 Su-57 நீங்க வச்சுக்கோங்க, அடுத்த 200 ரஷ்யா கொடுங்க, அடுத்த 200 வெளிநாடுகளுக்கு விற்று நம்ம 2 பேரும் சம்பாதிப்போம், அடுத்த 200 கட்டுங்க நீங்க வச்சுக்கோங்க, அப்புறம் ரஷ்யா கொடுங்க, நம்ம சம்பாதிப்போம். இதுக்கு தான் ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல ஒத்துக்கிட்டாங்க. சில புரிதல் அற்ற தன்மையில, சில ஆங்கில அடிமைத்தன சிந்தனைகள் இதெல்லாம் நம்ம விட்டுட்டோங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அது நமக்கு ஒரு பொதுவான சிந்தனை வரும். அவங்க வந்து டெக்னாலஜி கொடுத்துட்டாங்க. Sukhoi 30 260 செஞ்சுக்கிட்டோம். அப்படி இருந்தும் ஏன் நம்ம போர் விமானத்துக்கு என்ஜின் செய்ய முடியல அப்படின்னா, டெக்னாலஜி கொடுத்தாங்கன்னா 100க்கு 100% கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிக்கலான உதிரி பாகங்கள் நிச்சயமா அவங்க கையில் இருக்கும். குறிப்பாக என்ஜினோட டெக்னாலஜி ரஷ்யர்கள் எப்பவுமே சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு 4 நாடு தான் இருக்கு, கண்டிப்பா சொல்லித்தர மாட்டாங்க. அது இருக்கிற வரைக்கும் தான் அவங்க சம்பாதிக்க முடியும். ரஷ்யர்கள் இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தது நமக்கு பெருசு.
ஒரு போர் விமானி கட்டலாம், நமக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்காவோ பிரான்ஸோ நமக்கு பார்க்க கூட விடலை, எல்லாமே அங்கிருந்து செஞ்சு ஓட்டிட்டு வராங்க. அது என்ன பிரயோஜனம் இருக்கு? ரஷ்யர்கள் இந்த அளவுக்காக செஞ்சாங்கல்ல. அந்த என்ஜின் சில ரகசிய பாகங்கள்லாம் அங்க கட்டமைக்கப்படும், அந்த ரகசியம் மிக காக்கப்படும். ரெண்டாவது, காப்பி அடிக்கிறது வந்து ஒரு ஜென்டலா நடந்துக்கணும். இப்போ நம்ம ரஷ்யால இன்ஜின் வந்துருச்சு, நம்ம அதை பிரித்து மேய்ஞ்சு அதை மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பாங்க, அதை மாதிரி செய்யறது ஒரு மனிதாபமான நேர்மையான முறையில் தப்பு அப்படிம்பாங்க. இதே மாதிரி தான் அவங்க சீனாவுக்கு செஞ்சாங்க. சீனா உடனே காப்பி அடிச்சு இன்னைக்கு J-20 J-6 செஞ்சுட்டாங்க. ஆனால் அது சர்வதேச நாடுகள் ரசிக்கவே ரசிக்காது. இன்னைக்கு வேணா அது நல்லா தான் தெரியலாம், நம்ம SU-57 வாங்குறோம், அதை பார்த்துடுறோம், அந்த எஞ்சினப்பா செஞ்சுட்டு அப்படின்னா இன்னைக்கு நல்லா தான் இருக்கும். நெடுங்காலமா அப்போ நம்ம தேசம் போகும்போது இந்த காப்பி அடிக்கும் முறை மிக தவறானது. அவங்களுடைய பொருள் அவங்களுக்கு சொந்தமானதான், நம்ம இங்கே உற்பத்தி பண்ணலாம், வேலை வாய்ப்பை பெருக்கலாம், வருகின்ற லாபத்தை ரெண்டா பிரிச்சுக்கலாம் முடிய அதை பார்த்து காப்பி அடிக்கிறது நிச்சயமா கூடவே கூடாது. இது வந்து 5ஆம் தலைமுறை போர் விமானம். F-35ம் SU-57ங்கிறாங்க. சரியான முறைகளை ஆயுதங்களை கலவையா இங்க செய்யும் போது, நம்ம HA-11 செய்யும் போது இந்த 5ஆம் தலைமுறை ரஷ்ய போர் விமானங்கள் 6ஆம் தலைமுறை போர் விமானமா நவீனமா மாறி போயிடும். அதே சமயத்தில் ஆயுத வல்லமையை கணக்கு போட்டிங்கன்னா F-35 4வது தலைமுறைக்கு போய் சேரும். அந்த அளவுக்கு ஆயுதங்கள்லாம் கிடையாது. SU-57ல 2 இன்ஜின் போட்டிருக்காங்க, F-35ல ஒரே ஒரு இன்ஜின் போட்டிருக்காங்க. உந்து சக்தி மிக அதிகம். உந்து சக்தி அதிகமாக இருக்கும்போது 2 இன்ஜின் இருக்கனால மிகப்பெரிய வேகத்தில் போகும், மிக மின்னல் வேகத்தில் குறுக்கீடு செய்யும். ஒரு போர் விமானம் மின்னல் வேகத்தில் கீழே போகும், மேலே போகும் SU-57. அதெல்லாம் அங்கே வந்து அமெரிக்க போர் விமானத்தில் கற்பனையே பண்ண முடியாது. எடை பார்த்தீங்கன்னா 25,000 கிலோ காலி Sukhoi 57 இருக்கும். அதில் 10,000க்கு மேலே ஆயுதங்கள் எரிபொருள் கொண்டு செல்லலாம். அப்போ மேலே பறக்கும்போது 35,000 கிலோ ராட்சச போர் விமானமா மாறும் Sukhoi 57. அதே சமயத்தில் F-35 பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 29,000 கிலோ தான் இருக்கும். 29,000 கிலோ தான் இருக்கும் பறக்கும்போது. தோற்றத்தை பார்த்தீங்கன்னா இந்த Sukhoi 57 மிரட்டலான மிக பெரிதான தோற்றத்தோடு காணப்படும். வேகத்தன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2450 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தில் Sukhoi 57 சொன்னீங்கன்னா 2 இன்ஜின் இருக்கு அதில். அதே சமயத்தில் F-35 பார்த்துட்டிங்கன்னா 1930 கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்லும். இதில் மிகப்பெரிய போர் விமானம் அப்போ இந்த Sukhoi 57ங்கிறதுனால அதிக எரிபொருளை நம்ம எடுத்துக்கலாம், அதிகமான ஆயுதங்களை கூட எடுத்துகிட்டு போகலாம். 2 இன்ஜின் இருக்கனால மிக பெரிதாகவும் இருக்கனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முறை எரிபொருள் நிரப்பிக்கிட்டோம்னா அடுத்த முறை வானில் நிரப்பாமல் ஒரு முறை டேங்க் ஃபுல் பண்ணி எல்லாத்தையும் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்தாங்கன்னா 3540 கிலோமீட்டர் தூரங்கள் Sukhoi 57 போகும். ஒரு நீண்ட தூரம் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னா Sukhoi 57 மிக சரியாக இருக்கும். அதே சமயத்தில் F-35 வெறும் 2735 கிலோமீட்டர் தான் டேங்க் ஃபுல் பண்ணால் போகும். இந்த Sukhoi 57 வந்து உயரம் 60,000 அடி சீலிங், அதாவது அவ்வளோ உயரத்துக்கு போக வல்லமை பெற்றது. அதே சமயத்தில் 50,000 அடி உயரம் தான் இந்த அமெரிக்காவோட F-35 போகும். இதில் ஆயுதங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டுமே நியூக்ளியர் அணு ஆயுதங்களை கொண்டு போகக்கூடிய போர் விமானங்கள். அதெல்லாம் போர் விமானம்னு வந்துருச்சு. அதெல்லாம் சில போர் விமானங்களை வந்து நியூக்ளியர் குண்டுகளை கொண்டு போகலாம், அணு ஆயுதம் கொண்டு போகலாம், சில அது முடியாது அப்படிங்கிறாங்கன்னா அந்த போர் விமானங்கள் மிக நவீனமாக இருக்கணும். அதோட ஒயரிங் மற்றும் அதோட பாதுகாப்பு முறையெல்லாம் மிக 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 நவீனமாக இருக்கணும். ஏன்னா ஒருவேளை அணு ஆயுதத்தில் இருக்கும்போது வெடிச்சிருச்சு தன்னை போல அது கீழே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிறதுனால மிகச்சிறப்பான போர் விமானங்கள் தான் அணு ஆயுதங்கள் கொண்டு செல்லும் போர் விமானம். அவ்வளோதான். இதில் Sukhoi 57 கொண்டு போகலாம், F-35 கொண்டு போகலாம். அதே சமயத்தில் வந்து இதுக்கு பொருத்தப்பட்டிருக்கிற ராட்சச துப்பாக்கி 30 mm குண்டுகளை சுடக்கூடிய ராட்சச துப்பாக்கி Sukhoi 57 இருக்கு. 25 mm தான் அமெரிக்காவுடைய F-35 இருக்கு. 12 வகை வித்தியாசமான ஆயுதங்களை Sukhoiல மாட்டிக்கலாம், 10 தான் F-35 மாட்டிக்கல முடியும். 12மே ராட்சசத்தனமானது. 250 கிலோ குண்டுகள், 500 கிலோ குண்டுகள், இதெல்லாமே வழிநடத்த கூட்டி செல்லக்கூடிய குண்டுகளை நம்ம வந்து Sukhoiல இட்டு போகலாம். வானிலிருந்து வானுக்கு, வானிலிருந்து கப்பலுக்கு, வானிலிருந்து தரைக்கு டாங்குகளுக்கு மற்றும் எல்லா இடத்தையுமே சர்வநாசம் பண்ணக்கூடிய ஏவுகணைகளை SU-57 இட்டு போகலாம். இது எல்லாத்தையும் விட விலை தான்.
இவங்களுக்கு இத்தனை ஒரு மதிப்பில்லாத F-35 1000 கோடி கொடுக்கறதுக்கு இந்த மதிப்பு மிக்க Su-57க்கு 400 கோடி கொடுக்கறதுனால இங்க செஞ்சு உற்பத்தி பெருக்கி வேலைவாய்ப்பை பெருக்கி நம்ம சம்பாதிக்கவும் செய்யலாம், கொஞ்சம் கத்துக்கலாம். அது முழுசா நம்ம கத்துக்கடியும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தேஜஸ் செய்யும்போது மெருகேற்றிக்கலாம். அடுத்த AMCயை நம்ம செய்யும்போது இதெல்லாம் உதவிகரமாக இருக்கும். நம்ம நிச்சயமா இந்த ஆங்கில அடிமை சிந்தனைகளை போகாம இந்த Su-57 ஒரு கணிசமான எண்ணிக்கையில் நம்ம இந்த ஒப்பந்தம் போட்டு இங்கே செய்யறதுதான் மிக சரியானதாக இருக்கும். இங்கே ரஷ்யா போரில் ஈடுபட்டாலுமே செய்யறது நம்ம HAL தான் நிச்சயமாக சீக்கிரமாக செஞ்சிருவாங்க. இந்த முதல்ல உலகத்தில் முதல் முறையாக ஒரே இடத்துல F-35ம் Su-57 வந்து நின்றுருக்கு. இதுக்கு முன்னால் சீனாவில் நடந்தப்ப F-35 போல, சீனாவில் போல முதல் முறையாக F-35 Su-57 நின்று நேருக்கு நேர் நின்று அவங்களுடைய திறமைகளை வந்து காமிச்சாங்க. உண்மையாக இந்திய மக்கள், அங்கிருந்து இந்திய மக்கள் மற்றும் உலக மக்கள்லாம் வியப்பின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. ரஷ்யாவோட டெஸ்ட் பைலட் செர்கே போட்கான் அப்படிம்பாங்க. அவர் வந்து வானுக்கு கொண்டு போய் அதை நடனம் ஆடவே வச்சார். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த விமானத்தில் அந்த அளவுக்கு விஷயம் இருக்கனால தான், அந்த அளவுக்கு உந்து சக்தி இருக்கனால தான், அந்த அளவுக்கு சக்தி இருக்கனால தான் என்னால் அவ்வளோ பிரமிப்பூட்டும் காரியங்களை செய்ய முடிஞ்சாங்க. மக்களுக்கு ஒரு விருந்தா அமைந்தது. நம்ம இந்திய மக்கள் நிறையவே சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு விமானம் நமக்கு இருக்கணும்னு சொல்லி. அதோட அதே மாதிரி வண்ணத்தை பார்த்தீங்கன்னா, வானத்தோட கொண்டு போய் நிப்பாட்டிட்டீங்கன்னா வானத்துக்கு மேலே கொண்டு போய் அந்த விமானம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு அழகான வண்ணத்தை அமைச்சு ஒரு பிரமிப்பூட்டு முறையை செஞ்சுருக்காங்க. எனக்குலாம் ரொம்ப ஆசை, நம்ம இந்தியாலாம் 1000 வாங்கிடணும். நம்ம AMCயை செய்யறதுக்கு இதை வாங்கி சீனாவை விட மேலே நம்ம நின்று காட்டணும்னு ஆசை. அந்த டெஸ்ட் காட் வந்து பைலட் வந்து சொல்லியிருந்தாரு, ரஷ்யாவுடையது செர்கே போட்கான்பாங்க. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எப்படி இந்த அளவுக்குலாம் தயாரானீங்க, எப்படி இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிங்க அப்படின்னா அவர் சிரிச்சே சொன்னார், நான் இங்கே வந்தேன், இந்தியாவுக்கு வந்தேன், அநேக நாட்டு மிகச்சிறந்த போர் விமானங்கள்லாம் பார்த்தேன், அவங்களும் ஓடி காமிச்சாங்க, நானும் எங்களுடைய போர் விமானத்தோட திறமையை உங்களுக்கு கண் முன்னால் காமிச்சேன், வெகு விரைவில் நான் திரும்ப இங்கே வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னாரு. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம நிச்சயமாக அதை வாங்குவோம், இங்கே கட்டுவோம், அதை பயிற்சி கொடுக்க நான் வருவேங்கிறத பூடகமாக ஒரு பெருமையோட சொன்னார். எனக்கு உண்மையாக அந்த ஆசை இருக்குது. நிச்சயமாக Su-57 கட்டணும். விமானப்படையில் உலகத்தில் நம்புறோம்னு இடத்தை நோக்கி நம்ம நகர்ந்து செல்லணும். நன்றிகள்.